கரூர் மாவட்டம் குளித்தலையில் 4 வயது பெண் குழந்தையை பாலியல் துன்புறுத்தல் செய்த நபர் மீது சரமாரி தாக்குதல் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நடந்த சம்பவம் குறித்து குழந்தை தெரிவித்ததை அடுத்து ஆத்திரமடைந்த பாட்டி மாணிக்கம் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார். பாலியல் துன்புறுத்தல் செய்த மாணிக்கம் என்பவரை குழந்தையின் பாட்டி அறிவாளால் தாக்கி காவல் நிலையம் இழுத்து சென்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 4 வயது பெண் குழந்தையை பாலியல் துன்புறுத்தல் செய்த நபர் மீது சரமாரி தாக்குதல் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. நடந்த சம்பவம் குறித்து குழந்தை தெரிவித்ததை அடுத்து ஆத்திரமடைந்த பாட்டி பாலியல் குற்றம் செய்த மாணிக்கம் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அவரை அறிவாளால் தாக்கிவிட்டு காவல் நிலையத்திற்குமே இழுத்து சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்போது கரூர் குளித்தலையில் நடந்திருக்கும் இந்த கொடூர சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியை சார்ந்த விஜய் என்கிற மாணிக்கம் சென்று தொழிலான இவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 4 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதனை புரிந்து கொள்ள முடியாத சிறுமி வயிறு வலி ஏற்பட்டுள்ளதால் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி நடந்த விவரத்தை பாட்டியிடம் இன்று தெரிவித்துள்ளார். ஆவேசமடைந்த சிறுமியின் பாட்டி அறிவாளை எடுத்துக்கொண்டு மாணிக்கத்தை தேடி வந்துள்ளார். குளித்தலை தேவதானம் பகுதியை இருந்த மாணிக்கத்தை மறைத்து வைத்திருந்த அறிவாளரால் அங்கிருந்த தாக்கியுள்ளார். தாக்கிய நிலையில் இழுத்துச் சென்ற காவல்துறையினர் காவல் நிலையத்தை நோக்கி வந்துள்ளார். வரும் வழியில் கடம்பர் கோயில் நகராட்சி நடுநிலைப்பள்ளி அருகே நெடுஞ்சாலையில் அந்த நபரை சரமாரியாக உறவினர்கள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணிடம் அறிவாளை பறிமுதல் செய்து பெண்ணை அழைத்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். மேலும் தாக்குதல் நடத்திய மற்றொரு ஆண் நபரையும் போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். தலை, காது, கைகள் வெட்டப்பட்ட காயங்களுடன் இருந்த மாணிக்கத்தை போலீசார் அழைத்து சென்று குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.